ஜோதிடபூமி வாசகர்களே, எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். இன்று 13/1/2019 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி 29, வளர்பிறை சப்தமி திதி, இரவு மணி 11:43 வரை. நட்சத்திரம் உத்திரட்டாதி, காலை மணி 11:05 வரை. யோகம் பரிகம், காலை மணி 7:34 வரை. கரஜை கரணம், காலை மணி 10:59 வரை, பின்னர் வணிஜை. ராகு காலம் காலை 10:51 முதல் பிற்பகல் 12:16 வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்ய இயலாத மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். பெரிய மனிதர்களிடம் ஒத்துப்போகாத நிலை ஏற்படும். கல்வியில் தடைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. சுகமும் குறையும். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். மனைவியின் கலகத்தால் உறவுக்குள் பகை ஏற்படும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். வாகன சுகம் குறையும். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அதிகம் கவனம் தேவை. காதலில் பிணக்குகளை விரும்பாத, ஆடம்பரத்தை அதிக விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எல்லா வளமும் பெறும் இனிய நாள். பெண்களால் லாபம் ஏற்படும். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். வீட்டில் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள். வெற்றி வாகை சூடுவீர்கள். உறவுகள் மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். அனைத்து வகை நன்மைகளும் ஏற்படும். பெண்களால் லாபம் ஏற்படும். பல முகாந்தரங்களிலும் பணவரவு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். அவர்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள். வெகு விரைவில் மற்றவர்களிடம் நட்பு கொள்ளும் மிதுன ராசி அன்பர்களே, இன்று பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் மாற்றங்கள் நிகழும். எல்லா விதத்திலும் பூரண சுகம் கிடைக்கும். செல்வ நிலை சீராக உயரும். அரசால் ஆதாயங்கள் ஏற்படும். புதிய உத்தியோகமும் உத்வேகமும் ஏற்படும். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். விருந்தோம்பலால் மனம் மகிழும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசில் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சிப்பர். மாணவர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவர். அன்பு செலுத்துவதில் விசுவாசமுள்ள, கபடமற்ற, உண்மையுள்ள, மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, இன்று இறைவன் திருவருளால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். மனதில் அமைதியும் தெய்வீக திருப்பணிகளில் ஈடுபாடும் நிலவும். பூஜா வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சுகம், சந்தோஷம் மற்றும் உல்லாச பயணங்கள் ஆகியவை ஏற்படும். அரசு ஆதரவும் பெரியோரால் நன்மைகளும் உண்டு. பணி உயர்வு, பணவரவு எல்லாம் உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேர்ப்பீர்கள். மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயங்களை பெறுவர். மாணவர்கள் தந்தை, ஆசிரியர்கள் போன்ற பெரியோர்களின் பேச்சை கேட்டு நடப்பது உயர்வை தரும். மனைவி மேல் உச்ச காதலை உடைய, ஆனால் மற்ற பெண்களுக்கு நடுவே
கவர்ச்சிமயமாக திகழும் சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள், நியாயமாக நடக்க வேண்டிய நாள். அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் பணியில் அனுகூலமான மற்றும் சாதகமான சூழல்கள் நிலவும். நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது. வழக்கு விவகாரங்களால் வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். மனைவியின் கலகத்தால் உறவுக்குள் பகை ஏற்படும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகளிடம் வாங்கி கட்டிக்கொள்ள நேரிடும். வாகன சுகம் குறையும். உயரதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. தம்மை அழகுபடுத்திக் கொள்பவரும் பொதுமக்களிடையே செல்வாக்கு மிக்கவரும் எதிலும் எச்சரிக்கை உடையவருமான கன்னிராசி அன்பர்களே, இன்று புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். எதிர்பார்த்த தனவரவால் ஏற்றம் வரும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கனவுகள் இனிமை தரும். பல வழிகளிலும் பணம் வரும். குழந்தைகளின் மகிழ்ச்சியால் மனம் மகிழும். அழகிய மனைவி அமைவாள். மனைவி மூலம் நன்மையும் மகிழ்ச்சியும் பெருகும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். அந்தஸ்து உயரும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். காதல் உறவு கனிந்து களிப்புறும் நாள். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். அறிவு கூர்மையுடைய புத்திசாலித்தனம் மிக்க துளாராசி அன்பர்களே, இன்று இனிய பேச்சால் ஆதாயம் அடைவீர்கள். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். பெயரும் புகழும் உயர்ந்து பெருமை தரும். தொழிலிலே தனவரவு தொடரும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவுவர். எல்லா வகைகளிலும் நன்மை ஏற்படும். பிரிந்தவர் கூடி பேரின்பம் காண்பர். வாகன யோகங்கள் ஏற்படும். உனக்கென்னையா ராஜா என உறவுகள் உரைக்கும் உன்னத நாள். புத்தாடை ஆபரணம் புதிதாக சேரும் நாள். எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். அந்தஸ்து உயரும். பயண சுகம் ஏற்படும். மாணவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு. புது பெண்கள் சிநேகமும் ஏற்படும். மனைவியின் நற்குணங்களை பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சமாளிக்க முடியாத செலவுகளால் கடன் பெற நேரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாளைய கெடுபிடியால் உழைப்பின் பயனை அனுபவிக்க முடியாது. உணர்வுபூர்வமான விஷயங்களை வீட்டில் விவாதிக்காது இருப்பது நல்லது. அதிகாரிகளுக்கு உங்கள் பணியில் திருப்தி இருக்காது. பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படும். பொது சேவையில் கெட்ட பெயர் எடுக்க நேரிடும். விபத்துக்களை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாணவர்களின் திறமை அங்கீகாரம் பெறாது. சக மாணவர்களுடன் கைகலப்பு ஏற்படலாம். சத்தியவான், சுகவான், குணவான், தனவான், சஞ்சாரி, நாணயமும் உத்தியோகமும் உள்ள தனுராசி அன்பர்களே, மனதில் கலக்கம் ஏற்படலாம். வீண் செலவுகளும் பயணங்களில் தடங்கல்களும் ஏற்படலாம். தாய்க்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உடலில் அசௌகரியங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். வண்டி வாகன பழுதால் செலவு ஏற்படும். கொடுத்த இடத்தில் பணம் வராது ஏமாற நேரிடும். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுவதைத் தவிர வேறு வழியேதும் இல்லை. மாணவர்கள் வேகத்தை குறைத்து விவேகமாக வண்டி ஓட்டினால் விபத்தை தவிர்க்கலாம். சினம் கொள்பவரும் கர்வமுடையவரும் வாய்ஜாலம் மிக்கவரும் மனைவியிடம் அதிக பற்றுள்ளவருமான மகர ராசி அன்பர்களே, இன்று தனலாபம் பெருகும். நவீன பொருட்களின் விற்பனை லாபத்தை அள்ளித்தரும். திட்டங்களை திறம்பட தீட்டினால் தொழில் வளம் பெருகும். பயணம் பயன்தரும். மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் பிறக்கும். ஆபரண சேர்க்கையால் அகம் மகிழும். புத்தி தெளிவு பெற்று
ஆதாயம் தரும். புது புது சிந்தனைகள் தோன்றும். மனையாளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். சகோதரரால் நன்மைகள் உண்டு. எதிலும் துணிந்து செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். மாணவர்களின் நட்பு வட்டம் விரிவடையும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள். எப்போதும் தங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளாத மனிதாபிமானம் மிக்க இரக்க குணமுள்ள கும்பராசி அன்பர்களே, இன்று கூட்டாளிகளின் சதியால் வியாபாரம் குறையும். மனைவியுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். கௌரவக்குறைவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் தடைகள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படலாம். சௌகரியத்திற்கு பங்கம் விளையும். பிள்ளைகளின் படிப்பில் கவனம் தேவை. வம்பு வழக்கு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தனநாசம் ஏற்பட்டு அதனால் கவலைகள் அதிகரிக்கும். உடற்சோர்வு ஏற்படும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சத்யசந்தர், அழகர், வீரர், செல்வச்சீமான், வாசனை பொருட்களில் பிரியமுடையவர்மான மீனராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத பயணங்களால் இன்பம் பெருகும். அன்பு நண்பர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பெரியவர் நேசம் பெருகும். மன திருப்தி மற்றும் தனவரவு தரும் மகிழ்வான நாள். வாக்கு வன்மையால் பயன்பெறும் வளமான நாள். நோக்குமிடமெல்லாம் ஒளிமிக்க வழி தெரியும். முன்னேற்றமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். வாகன யோகம் உண்டு. அரசு பணியாளர்களுக்கு பணி உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். சுகந்த பரிமள வாசனாதி திரவியங்கள் சேரும். மாணவர்கள் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடலாம்.